வணக்கம். புனித ஜார்ஜ் கோட்டை. தமிழகத்தில் எங்கு தேர்தல் நடந்தாலும் கோட்டையை பிடிக்கப் போகிறோம் என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட அரசுக்கே அடையாள சின்னமாக இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தவுடனே அவர்களுக்கு முதலில் சொந்தமான இடமும் அந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். சுமார் 380 வருடங்களாக தமிழகத்தில் வரும் சட்டங்கள் எல்லாமே இந்த இடத்தில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இடம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை. நீங்கள் அதை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏராளமான வரலாறு படைத்த கட்டடங்கள், மிகவும் அழகாக பராமரிக்கப்படும் கட்டடங்கள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அங்கு போய் சென்று பார்த்தீர்களானால் முக்காவாசி கட்டிடங்களும் இடிந்து தரைமட்டம் ஆகிவிட்டன. எல்லாவிடத்திலும் ஏராளமான குப்பை, ஒரே வண்டிகள், மோட்டார் வண்டிகள். இப்படி மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கும் இடம்தான் அந்த புனித ஜார்ஜ் கோட்டை. இப்பொழுது சமீப காலத்தில் இந்திய தொல்லியல் துறை அனுமதி கொடுத்து 3 மிகவும் வரலாறு படைத்த கட்டடங்களை இடிக்கவும் போகிறார்கள். இப்படியே செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் என்ன வரலாறு எஞ்சி இருக்கும் என்பது கேள்வி. அதனால் இந்த எபிசோட் முழுவதுமே புனித ஜார்ஜ் கோட்டையின் வரலாறை பற்றி தான். நான் முதலில் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு சென்றது எனக்கு 6 அல்லது 7 வயது இருந்திருக்கும். 1972 என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் என்னை அங்கு கூட்டி சென்றிருந்தார். நீ இந்த இடத்தை பார்க்க வேண்டும், சென்னையில் மிகவும் வரலாறு பெருமை வாய்ந்த இடம் என்று கூறி என்னை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுதெல்லாம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை என்பது அவ்வளவு துப்புரவாக இருக்கும். அந்த கொடிமரம் இருக்கும் இடம் வரையில் நாம் ஏறி செல்லலாம். இப்பொழுதெல்லாம் இருக்கும் மாதிரி அந்த காலத்தில் செக்யூரிட்டி என்றெல்லாம் கிடையாது. பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்த ஒரு பகுதி இந்த புனித ஜார்ஜ் கோட்டை. நாளடைவில் இந்த இடத்தில் அரசுக்காக பல கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்பதனால் பல பழைய பகுதிகளை இடித்து விட்டார்கள். உதாரணத்துக்கு போர்ச்சுகீஸ் ஸ்கொயர் என்று ஒரு பெரிய பகுதி இருந்தது. இந்த இடத்தில்தான் இப்பொழுது நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று அடுக்குமாடி கட்டடம் இப்பொழுது இருக்கிறது. அதில்தான் அரசாங்கத்துடைய பல துறைகள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் வடக்கு பகுதியில் ஸ்னாப்ஸ் ஆலி அல்லது செயின்ட் தாமஸ் ஸ்ட்ரீட் என்று ஒரு பகுதி உண்டு. அந்த இடத்தில் மிகவும் அழகாக இருந்த ஒரு கட்டடம் போஸ்ட் ஆஃபீஸ் கட்டடம் என்று பெயர். அந்த பகுதிக்கே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கொயர் என்றும் கூறுவார்கள். 1758 வருடம் முதலில் சென்னையில் தபால் துறை வந்தபொழுது அந்த இடத்தில்தான் அவர்களுடைய ஆஃபீஸ் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த இடத்தை பற்றி 1944 டக்ளஸ் ரீட் என்பவர் அவ்வளவு அழகாக வர்ணனை செய்திருக்கிறார். அவருடைய புத்தகத்தில் இருக்கும் வரைபடங்களை எல்லாம் பார்த்தோமானால் அந்த காலத்திலும் அந்த பகுதி எவ்வளவு துப்புரவாக இருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. ஏன் சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி நாம் அந்த பகுதிக்கு சென்றோமானால் அந்த கட்டடம் வரையில் நடையாவே சென்று அதற்கு பிறகு கோட்டையுடைய கிழக்கு முகத்தில் அந்த சுவரில் ஏறி அங்கே எழுத்தாப்பில் இருக்கும் ராஜாஜி சாலையை நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு இப்பொழுது நீங்கள் சென்றீர்களானால் ஏராளமான காடு போல் செடிகள் வளர்ந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கட்டடம் இருக்கிற இடமே தெரியாமல் போகிவிட்டது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கட்டடத்துக்கு எழுத்த புறத்தில் லாஸ்ட் ஹவுஸ் என்ற ஒரு கட்டடம் இருந்தது. 2 வருடங்கள் முன்னாடி வரையில் இருந்த அந்த ஒரு கட்டடம். இதற்கு லாஸ்ட் ஹவுஸ் என்று ஏன் பெயர் என்றால் அந்த செயின்ட் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் கடைசி கட்டடம் அதுதான். கோட்டையில் 1670களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டிடங்களில் எஞ்சியது இந்த ஒரே ஒரு கட்டடம் தான். அது 2 வருடங்களுக்கு முன்னாடி பராமரிப்பு இல்லாமலேயே அதற்கு ஒரு துப்புரவு செய்வதற்கு கூட யாரும் போகாமல் இருந்துவிட்டு அது கடைசியில் சென்ற வருடம் புயல் அடித்த பொழுது அந்த கட்டடம் இடிந்து தரைமட்டமாகியது. இப்படி இந்த கட்டடத்திற்கு பக்கத்தில் ஒரு சிறிய தகடு இருக்கிறது. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்திய தொல்லியல் துறை இந்த கட்டிடத்தை பாதுகாத்து கொண்டு வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டடமே இல்லாத பொழுது அந்த இடத்தில் என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி எழும்புகிறது. கோட்டைக்கு செல்லுவோமானால் அந்த இடத்தில் ஒரே ஒரு நுழைவு வாயில்தான் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அதாவது ராஜாஜி சாலையில் ஓரமாக சென்று
ஒரு ஃபைலில் நம்மளுடைய பெயரை எழுதிவிட்டு உள்ளே செல்லும் வழிதான் ஒரே வழி என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. புனித ஜார்ஜ் கோட்டைக்கு பல நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு கொடிமரத்தின் கீழ்ப்பகுதியில் 2 சிறிய நுழைவு வாயில்கள். இதர்களுக்கு அந்த காலத்தில் வாட்டர்ஸ் கேட் என்று பெயர் வைத்திருந்தார்கள். துறைமுகத்தில் இருக்கும் கப்பல்களுக்கெல்லாம் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்து செல்பவதனால் அந்த நுழைவு வாயிலுக்கு வாட்டர்ஸ் கேட் என்று பெயர். அதே போல புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வடக்கு முகமாக ஜார்ஜ் டவுன் செல்லுபவதற்கு ஒரு பாதை, அதற்கு நார்த் கேட் என்று பெயர். மவுண்ட் ரோடுக்கு செல்பவதற்கு 2 பாதைகள், ஒன்று செயின்ட் ஜார்ஜஸ் கேட், மற்றொன்று வாலாஜாஸ் கேட். அதே போல தெற்கு முகமாக சாந்தோம் செல்வதற்கு ஒரு பாதை, அதற்கு செயின்ட் தாமஸஸ் கேட் என்று பெயர். ஆக மொத்தம் செயின்ட் தாமஸ் கேட், வாலாஜாஸ் கேட், செயின்ட் ஜார்ஜஸ் கேட், நார்த் கேட், வாட்டர்ஸ் கேட் என்று 5 வாயில்கள் உள்ளன இந்த கோட்டைக்கு. ஆனால் நீங்கள் அந்த வாயில்களுக்கெல்லாம் சென்றீர்களானால் நடக்கக்கூட முடியாது. அந்த அளவில் குப்பையும் செடிகளுமாக இருக்கும் ஒரு பகுதி. இப்பொழுது சமீப காலத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையில் 3 கட்டிடங்களை இடிக்கப் போவதாக நமக்கு தெரிய வருகிறது. ஒரு கட்டிடம் வெல்லஸ்லீஸ் ஹவுஸ் என்று பெயர். அந்த காலத்தில் சென்னையில் ஒரு இராணுவ வீரராக இருந்து, அதாவது 18வது நூற்றாண்டில் சென்னையில் இராணுவ வீரராக இருந்து கடைசி ஆங்கில மைசூர் போரில் திப்பு சுல்தானை தோற்கடித்த ஆர்தர் வெல்லஸ்லி வாழ்ந்த இல்லம். அதற்கு பிறகு அவர் இங்கிலாந்திற்கு சென்று வாட்டர்லூ என்னும் இடத்தில் நெப்போலியனை தோற்கடித்தார். அவருக்கு டியூக் ஆஃப் வெல்லிங்டன் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் 2 முறை இங்கிலாந்துக்கு பிரதம மந்திரியாகவும் இருந்தார். அவர் இருந்த வீடு புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது. ஆனால் அது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புயலில் தரைமட்டமாகியது. அந்த இடிந்து போன பகுதிகளெல்லாம் அப்படியே இருந்தன. அதற்கு மேல் ஒரு பெரிய மரமும் வளர்ந்தது. மரம் வளரும் அளவுக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு பகுதி. அதாவது ஒரு மரம் என்பது ஒரே நாளில் வளரும் விஷயம் கிடையாது. அது அந்த அளவுக்கு வளருவதற்கு 20-25 வருடங்கள் ஆகும். அத்தனை வருடங்களும் அந்த இடத்தில் ஒரு துளி கூட பராமரிப்பு இல்லாமல் இருந்த அந்த கட்டடம் இப்பொழுது அதை இடித்து தள்ளப் போகிறார்கள். அதே போல கோட்டையின் வடக்கு பகுதியில் கடற்படையின் சொந்தமாக இருக்கிற ஒரு கட்டடம், அதற்கு கிளைவ் நூலகம் என்று பெயர். அதற்கு பராமரிப்பே இல்லாமல் இருந்து அதை சுற்றி ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்து சென்ற மாதம் அந்த மரமும் கீழே விழுந்து அந்த கட்டடத்தையுடைய ஒரு பகுதியையும் இழுத்து கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது அந்த கட்டடத்தையும் இடிக்கப் போகிறார்கள். அதே போல இராணுவ வீரர்களெல்லாம் தங்கின ஒரு பேரக் கட்டடமும் இப்பொழுது இடிக்கப் போகிறார்கள் என்று தெரிய வருகிறது. அது எதற்கு என்றால் அந்த இடத்தில் மோட்டார் வண்டியெல்லாம் நிறுத்துவதற்காக ஒரு பார்க்கிங் லாட் செய்ய போகிறார்களாம். இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் லாட்டுக்காகவா வரலாறு தியாகம் செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வியும் எழும்புகிறது. புனித ஜார்ஜ் கோட்டையை எதுக்காக பாதுகாக்க வேண்டும்? ஆங்கிலேயர்களுடைய சின்னமாக இருக்கிற இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எதற்கு நாம் பராமரிக்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் எழும்பலாம். ஆனால் சுதந்திரம் 75 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுதும் புனித ஜார்ஜ் கோட்டை தான் நம்மளுடைய அரசுடைய தலைமை செயலகம் இருக்கும் இடம். எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திரு ராஜாஜி அவர்கள், திரு காமராஜ் அவர்கள், திரு அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாருமே இந்த புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களுடைய சின்னம், அதனால் இந்த கட்டடங்கள் எல்லாம் பராமரிக்க கூடாது என்று சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கிறது. அதனால் 75 வருடங்கள் நம்முடைய அரசியலும் இந்த இடத்தில்தான் நடந்திருக்கிறது. நம்மளுடைய சட்டத்திட்டங்களும் இந்த இடத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இது நம்முடைய சின்னமாகவும் ஆகும். அதனால் இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும். புனித ஜார்ஜ் கோட்டை ஏன் பாதுகாக்கப்படுவதில்லை என்பது ஒரு பெரிய கேள்வி. அதை கேட்டோமானால், ஒரு கட்டிடத்திற்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் இருந்தால் அந்த இடத்தை துப்புரவாக வைத்து கொள்ளலாம். ஆனால் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு 5 சொந்தக்காரர்கள். ஒன்று தமிழக அரசு, மற்றொன்று தமிழக சட்டசபை, 3வது இராணுவம், 4வது கடற்படை, 5வது இந்திய தொல்லியல் துறை. இவர்கள் 5 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு முடிவுக்கு இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை துப்புரவாக வைத்துக் கொள்வார்களா என்பது நம் மனதில் எழும்பும் ஒரு கேள்விதான். நாளடைவில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருந்த கட்டடங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. நான் புனித ஜார்ஜ் கோட்டையை பற்றி ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி எழுதிய போது
அந்த இடத்தில் 24 வரலாறு படைத்த கட்டடங்கள் இருந்தன. இப்பொழுது 19 கட்டடங்கள் தான் இருக்கின்றன. இப்படியே அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் போய் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? இந்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமாக இருக்கிற கட்டடங்கள் 3 or 4 தான். ஒன்று புனித மேரி சர்ச், மற்றொன்று அவர்கள் இந்திய தொல்லியல் துறையின் சொந்த கட்டடம், அதற்கு அட்மிரால்டி ஹவுஸ் என்றும் பெயர், கிரேட் ஹவுஸ் என்றும் பெயர். இதெல்லாம் மிகவும் பிரமாதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவ படையோ அவர்களுடைய கட்டடங்களில் சில கட்டடங்களை மிகவும் நன்றாக வைத்து கொண்டிருக்கிறார்கள், சில கட்டடங்களையே அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்கள். கடற்படையை பற்றியும் அப்படியே தான் கூற வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரி ஒரு பராமரிப்பு இருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஒரு கட்டடமும் இடித்து தள்ளப்படக்கூடாது. எல்லா கட்டடங்களையும் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்படி இந்த கட்டடங்கள் எல்லாம் பாதுகாக்காமல் இருந்தால் என்ன ஆகிவிடும் என்ற கேள்வி நீங்கள் என்னை கேட்கலாம். நம் சுதந்திரத்தை நாம் எப்படி இழந்தோம் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் கட்டின கட்டடங்கள் தான் மிகவும் முக்கியம். அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் மீட்கொண்டோம் என்பதற்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் கட்டடங்கள் இதுவே தான். இந்த கட்டடங்கள் நமக்கு இல்லை என்றால் நம்மளுடைய வரலாறும் நமக்கு இல்லை. அதற்கு பிறகு வரும் தலைமுறைகளுக்கு நாம் எதை எடுத்து சொல்லுவோம் என்பதை நீங்களே நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் அரசாங்கம் மிகவும் விரைவாக இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை துப்புரவாகவும் அதில் இருக்கும் கட்டடங்களை நன்றாக ஒரு பராமரிப்பு செய்யவும் நான் வேண்டிக் கொள்வேன். இத்துடன் என்னுடைய இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடித்திருந்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த எபிசோடை எல்லோருடன் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.